வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தேனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தேனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னங்கன்னா தேன் குளர் முறுக்கு. இந்த தேன் குளர் முறுக்கு மற்ற முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தேன் குளர் முறுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் அரிசி, இதெல்லாம் போட்டு எப்படி மாவை அரைச்சி அதுக்கப்புறம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். மற்ற முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த பலகாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லித்தர போகிறோம் திருமதி தங்கம் மாமி. முறுக்கு எத்தனை விதமான முறுக்குலாம் இருக்குது? முறுக்கில் வந்து நிறைய விதம் இருக்குது. கை முறுக்கு, தேன்குளர் முறுக்கு, ராகி முறுக்கு, பூண்டு முறுக்கு, முள்ளு முறுக்கு, அச்சு முறுக்கு, அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, அது மாதிரி ஸ்பைசஸும் நிறைய விதமான முறுக்குலாம் பண்ணலாம். காரம் போட்டு பண்ணலாம், பூண்டு போட்டு பண்ணலாம், பச்சை மிளகா போட்டு பண்ணலாம். ஓகே, எப்படி வேணாலும் பண்ணலாம். மிளகு சீரகம் எல்லாம் போட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த முறுக்கோட பக்குவம் புரிஞ்சுட்டு இது மாதிரி எல்லா விதமான முறுக்கும் பண்ணலாம். இருக்குது. இருந்தாலும் தீபாவளிக்குங்கிறது ஸ்பெஷல் வந்து நம்ம அந்த தேன்குளர் முறுக்குன்னு வீட்டில் போய் பண்ணுறதுதான். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் தேன்குளர் முறுக்கு பண்ணுறோமா? பண்ணுறோம். சிலருக்கு வந்து அதனுடைய அளவுகள் தெரியாமல் சிவந்து போகும், இல்லைன்னா பதத்து போகும், கிறிஸ்பியாக இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த தர நம்ம வீடுகளுக்கு உண்டான அளவுகளை சொல்லி நம்ம பண்ணி காமிக்கலாம். கண்டிப்பாக. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நம்ம கடைசியாக இந்த உப்பு சீடை போட்டோம், அதிரசம், அதுக்கப்புறம் கைமுறுக்கெலாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து இந்த தேன் குழல். இப்போ தீபாவளி பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரோம். இந்த தீபாவளி பண்டிகை டைமில் நிறைய பேர் வந்து இந்த தேன் இந்த முறுக்கு வந்து எல்லாரும் விரும்புவாங்க. மற்ற முறுக்கு நம்ம வீட்டில் பண்ணும்போது நல்லா ப்ரௌன் கலர் வருது, லைட் ப்ரௌன் இல்லை டார்க் ப்ரௌன் வரும். ஸோ அந்த முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் என்ன வித்தியாசம்? இந்த முறுக்கு வந்து பச்சையாகவே போடுறோம். எல்லாமே அரிசியெல்லாம் பச்சை தான். நம்ம அதை வந்து ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஓகே, அரிசியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். உடச்சி அதில் இருந்ததெல்லாம் எடுத்து நல்ல அரிசி வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்கோம். இதுவே நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுற முறுக்குக்கு வந்து ஆமாம், இது வந்து ஊற வைக்கிறதோ வறுக்கிறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை. ஸோ டேரெக்டாக பச்சை அரிசி. ஆமாம், பச்சை அரிசியை நம்ம சுத்தம் பண்ணி நம்ம வச்சு போட போகிறோம். நல்ல விஷயம். இப்போ இந்த தேன்குழல் முறுக்குக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? பார்த்துடலாம். ஓகே, பச்சரிசி 1 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், கட்டி பெருங்காயம், வெண்ணெய் 200, கொஞ்சம் ஜீரகம், எள்ளு, தேவையான அளவு உப்பு, ஃப்ரை பண்ணுறதுக்கு கோல்டு வின்னர் எண்ணெய் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி ரெசிபியில் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன வித்தியாசம்? ஒரு ஊருக்கு தேங்காய் எண்ணெய் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஓகே, ஆனால் சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய் வாசனை வந்து பிடிக்காமல் இருக்கும். நாங்கள் கல்யாண சீரெல்லாம் தேங்காய் எண்ணெயில் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரிசி அளந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, அந்த அளவுக்கு உண்டான உளுந்து நம்ம சட்டியில் போட்டு வறுத்து அது மேலே போட போகிறோம். இதில் எப்படி அளந்து போடுறீங்க நீங்கள் அரிசியை? இது வந்து 4க்கு 1. 4க்கு 1. சரி, அவங்கவுங்க வீட்டில் வந்து எந்த அளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நிறையா வேணால் நிறையா போட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாசிப்பருப்பு 1 1/4 கிளாஸ், உளுத்தம்பருப்பு தலை தட்டி ஒன்றும். அதாவது கிராம்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணினா இந்த மெஷர்மெண்ட். வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு தராசெல்லாம் வச்சு இடப்பட முடியாது. சரி, ஓகே, நல்ல விஷயம் சொன்னீங்க. அதனால அவன் எந்த பொருள் எவ்வளோ தேவையோ கப்பில் கூட போட்டுக்கலாம், இல்லை ஆளாக்கு வச்சுருந்தாங்கன்னா போட்டுக்கலாம். நீங்கள் ஆளாக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். வீட்டில் கிளாஸ் இருந்ததுன்னா 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இது மெஷர்மெண்ட். பாசிப்பருப்பு ஏன் போடுறோம்னா நீங்க சொல்ற அந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்காக கொடுக்குறோம். ஓ, அப்படியா? சரி, அது இல்லாமல் டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன போடுறோம்? உளுந்து எடுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு. ஓகே, இது வந்து 1 கிளாஸ். 1 கிளாஸ். சரி, எதுவும் 4க்கு 1ங்கிறது கணக்கு. ஓகே, 4க்கு 1 இந்த மெஷர்மெண்ட். இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து போடும்போது ஈஸியாக வீட்டில் போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாமே. கிராமில் போடுறதோட இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ போட்டு வறுக்கும். இது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக சூடு வர வரலையும் வறுத்தா போதும். ஓகே, அடுப்போட ஃப்ளேமும் சின்னதாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். இப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா கை சூடு வந்தால் போதும். ரொம்ப வருத்தோம்னா அப்புறம் நல்லா இருக்காது. நல்லா இருக்கும். இப்போ எடுக்கிறோம், சூடு வந்துடுச்சு. சரி, ஓகே, ரெடி ஆயிடுச்சா?
லைட்டாக சூடு வந்துருக்கு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்த பிறகு நீங்கள் வறுத்து அரிசியில் போட்டுடலாம். இப்போது இந்த உளுத்தம் பருப்பு ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு போடுறோம், கலந்து போட போகிறோம். சரிங்களா, போட்டுடலாமா? எந்த கப்பில் அரிசியும் உளுந்தும் போட்டிருக்காங்களோ அந்த கப்லேயே ஒரு 1/4 டம்ளர். சரி, ஓகே. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்தையும் ஒன்றாக்குறோம். ஓகே, ஒன்றாக்கிட்டு இப்போ நம்ம மிஷினில் இதை அரைச்சிட்டு வரோம். ஓகே, இது இப்போ எல்லாம் கலந்துட்டோம். இப்போ இதை மிஷினில் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர போகிறோம். மிஷினில் அரைக்கிற பக்குவம் என்ன? நைஸாக அரைக்க வேண்டியதான், எல்லா மாவும் இருக்கும். ஓகே, அரைச்சிட்டு வந்து சளிச்சு வச்சுக்கலாம். இது இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி சளிச்சு கொண்டு வந்திருக்கோம், வச்சிருக்கீங்க. அதை இப்போ எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு மட்டும்தான் வறுத்துருக்கோம். வறுக்கிற பக்கம் வந்து லைட்டாக தான் வறுக்கணும், ரொம்ப சூடு வர வரையிலையும் தான். இது நல்லா பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த மாவு. சரிங்களா, நீங்களும் வந்து வீட்டில் வந்து கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த தேன்குழம்பு முறுக்கு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேவையான பொருள்லாம் போட்டு மாவு வந்து நம்ம பிசைய போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுறோம்? ஜீரகம் போடுறோம். ஓகே, அடுத்தது எள்ளு போடுறோம். இதுக்கு பிறகு ஊற வச்ச பெருங்காயத்தண்ணி, பெருங்காயம் பவுடர் போடுறது இல்லை, கட்டி பெருங்காயம் ஊற வச்சு தான் போடுறோம். சரி, ஓகே. இந்த முழு பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சது தான் இந்த பெருங்காயம் தண்ணி. அதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவு உப்பு. இதுக்கு பிறகு அடுத்தது வெண்ணெய். வெண்ணெய் போட்டால் நல்லா முறுமுறுப்பு வரும்ல? வெண்ணெய், ஆமாம், முறுமுறுப்புக்கு வெண்ணெய் தான். அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் இருக்கும், பாசி பருப்பும் அதுக்கு தான் போடுறோம். ஓகே, இதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்றலாமா? தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற பக்கம் வந்து நம்ம ரெகுலராக முறுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே பக்கத்தில். முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது சில பேர் வந்து கொஞ்சம் எலசாக கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணால் புளியறதுக்கு நல்லா சொல்லுவாங்க. புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இழை வராது, எண்ணெய் அப்படி காமிச்சிடும். ஸோ அதனால கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் கெட்டியாக இருந்தால் தான் மாவு வந்து நல்லா இருக்கும், புளியறதுக்கு இந்த இது தெரியும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காமிக்கலாம். ஆமாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறீங்க, இன்னொரு சைடில் வந்து நிறைய பேருக்கு வந்து சமையல் பண்ணுறீங்க. அதாவது கடைசியாக அந்த கைமுறுக்கு பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க, இங்கே நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சாப்பாடும் கேட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு தருவீங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணி தரீங்கல்ல? நிறைய பண்ணுறோம், கல்யாணம் எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணுற அந்த உணவு வகையில் பெஸ்ட்டு, அதாவது நான் சாப்பிட்ட வத்த குழம்பு வந்து நீங்கள் வச்சது வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் நிறைய இடத்துல வத்த குழம்பு சாப்பிட்ருக்கேன், ஆனால் இருந்தாலும் அன்றைக்கி சாப்பிட்ட வத்த குழம்பு வந்து எக்ஸலண்ட் வத்த குழம்பு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இது நேற்று வச்ச வத்த குழம்பு, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்கள், புளி ஊற அந்த டேஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்னும் வேறு மாதிரிலாம் சமையல் பண்ணுறீங்க? இல்லை, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே. இங்கே ரெண்டாவது வந்து நம்ம எல்லாம் பொடி வகைகள் எல்லாமே நம்ம இங்கே தான் பண்ணுறோம். ஓகே. வெளியில் எதுவுமே வாங்குறது இல்லை. சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே அன்னன்னைக்கு பண்ணுறாங்க. சரி, ஓகே. டேஸ்ட்டுக்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஓகே, காரணமாக இருக்கலாம், அதான் காரணமே. ஏன்னா அன்னைக்கு சமையலுக்கு வந்து அப்பப்போ நம்ம ஆமாம், இன்னைக்கு காலையில் கூட ஒரு இன்னைக்கு பண்ணி தான் போட்டேன். ஓகே, அந்த சாம்பார் போட்டு பார்த்தேன் நான் ரைட்டு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணால் டெய்லியும் நம்ம வறுக்க முடியாது, வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க. ஆனால் வறுத்து வச்சு யூஸ் பண்ணுற தவறு எல்லாராலையுமே முடியாது. இப்போ நம்ம பெருசாக இருக்கும், பட் விலகரா இருக்குது, அதனால நம்ம அன்னன்னைக்கு பண்ணுறோம். வீட்டில் இருக்கிறவெல்லாம் அன்னன்னைக்கு பண்ணால் வராது, எப்படி வராது. ரைட். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டான பக்கத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் போடுற அச்சில் போடுற மாதிரி இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா எடுத்து போட ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த குழவில் போட்டு புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது மாவு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம உருட்டி கூட வச்சுக்கலாம். ஓகே. ஒண்டியமாக பண்ணும்போது ஆலையில் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா ஒன்றுன்னா எடுத்து போட்டுக்கலாம். வீட்டில் பண்ணுறவா புளி ஆரம்பிக்கலாம். நம்ம எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த முறுக்கு குழாயில் மாவு போட்டு நம்ம புளிய ஆரம்பிக்கிறோம். நம்ம நார்மலாக வீட்டில் புளிகிற மாதிரி தான் புளிக்கிறோம். ஆமாம். இந்த சுத்தல் வந்து 2 சுத்தல் 3 சுத்தல் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு சீர் கூட நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சீர் கல்யாண சீர் மட்டும் காமி. இப்போ வந்து நம்ம வீட்டுகளுக்கு உண்டானது பண்ணுறோம். ஓகே, தான். அதாவது இந்த ஃபெஸ்டிவலுக்கு தீபாவளிக்கு பண்ணுற மாதிரி. ஆமாம். ஓகே. சின்னதாக இருந்தால் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்கும்போது நல்லா இருக்கும். சரி, ஓகே, சுற்றிடலாம். நான் சுத்தவா இல்லைன்னா நீங்கள் கற்றுக்காத வேலை இல்லையாட்டிருக்க. கடை சுத்தணும்னா சூப்பர். வீட்டில் அம்மாவுக்கு பண்ணி தருவேன்.
அப்படியா? ஆமாம், பண்டிகை காலத்தில் இப்போ இந்த தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி முறுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த எண்ணெயில் போடும்போது ஆமாம் அப்படியே தான் விடுவோம். நம்ம கீழே போட்டோம்னா கலைஞ்சு போயிடும். ஓகே, இப்படி கை முறுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி அரவைக்காடு தான். எல்லாமே அரவைக்காடில் எடுத்துட்டு தான் போட போகிறோம். இப்போ வீட்டில் நம்ம அப்படி பண்றோம்னா அந்த டைம்ல சின்ன தட்டுல வச்சு போட்டுணுமா இல்ல அப்படியே புளிஞ்சு நேரடியாவே கூட புளியலாம். நம்ம வீட்ல சின்ன அடுப்பு தானே, இது என்ன உங்களுக்கு எண்ணெய் அதிகம், கையில தெறிக்கும், ஆவி அடிக்கும். நம்ம இதுலயே புளியலாம், எண்ணெய்க்குள்ளேயே. ஓகே, இந்த தட்டு எடுக்கிறது. இப்போ இந்த தட்டு எடுத்து நம்ம தனியா எடுத்து வச்சிரோம். ஆமா, எடுத்து இந்த இதுல வைக்கிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? திருப்பி ஃப்ரை பண்ணணுமா? திருப்பி மறுபடியும் இன்னொரு தட்டு போடுறோம். சரி, ஓகே ஓகே, இன்னொரு தட்டு நம்ம போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு ஹாஃப் டன் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் டைம் திருப்பி செகண்ட் டைம். இப்போ நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். தட்டை தனியாக எடுத்துடலாம். தட்டு இல்லாதவங்க வந்து நம்ம டைரக்டாவே நீங்க முடிஞ்சு போட்டுடலாம். சின்ன தட்டி சின்ன இது வச்சு பண்ணும்போது வீட்டில் சின்ன கேஸ் அடுப்புல பண்ணும்போது ஓகே பண்ணிக்கலாம். இந்த முறுக்கு கொஞ்சம் நல்ல வெள்ளை கலர் வருது. வெள்ளையா தான் இருக்கும். ஃப்ரை பண்ற பக்கம் முக்கியம் இல்லை. ஆமா, ரொம்ப எண்ணெயும் ரொம்ப காயக்கூடாது. ஓகே, காஞ்ச எண்ணெய் சுட்ட எண்ணெயிலெல்லாம் பண்ணக்கூடாது. பச்சை எண்ணெய் தான் ஆமாம் முறுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்பதான் ஒரு 4 நாள் வச்சு சாப்பிடும்போது அந்த எண்ணெய் சேர்ந்து வாசனை ஒண்ணுமே ஆகாது. நீங்க 60 நாள் ஒன்று எடுத்து வச்சுட்டு 60 நாள் கழிச்சு பார்க்கலாம், ஒன்றாகாது. ஓகே, இந்த முறுக்கு வீட்டில் பக்குவமாக எடுத்து வைக்கிற பக்குவம் என்ன? அந்த காலத்துல வந்து கவருக்கு உபயோகம்லாம் கிடையாது. இப்போதான் கவர்லாம் பண்றோம். அப்பெல்லாம் பாத்திரத்தை சூடு பண்ணி அது உள்ளதான் எடுத்து வைப்போம். ஓகே ஓகே, ஒன்றும் ஆகாது. பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் சூடு பண்றோம்? அந்த இது நப்பு இல்லாம இருக்கும், ஈரப்பதம் இல்லாம வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் உங்களுக்கு பேப்பர்லாம் கிடையாது. இப்போ இது வந்து வெந்து முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஓசை அடங்கி எண்ணெய்க்கு மேலே எல்லாம் அப்படியே அழகா வந்துருச்சு. சூப்பர், எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அதாவது அந்த எண்ணெயில போட்ட பிறகு அந்த பொரிஞ்சி வர்றது வந்து கம்மியாகும். அப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓசை இது அடங்கிருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். மிதக்குது எல்லாமே, மிதக்குது எல்லாமே எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இந்த முறுக்கு வந்து நல்ல வெள்ளை கலர் சூப்பராக வந்திருக்கு. ஓகே, நல்லா வடிக்கிட்டு ஒரு சீர் இது கூட நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சீர் கல்யாண சீர் மட்டும். தேன்குழல் முறுக்குனாவே இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் இருக்கா? இருக்கு. என்ன வெள்ளையாவே வரும்? வெள்ளையாக தான் வரும். ஓகே, காரைக்குடி சைடில் தேங்காய் பால் போட்டு போடுவாங்க, தேங்காய் பால் முறுக்குன்னு போடுவாங்க. இந்த சைடில் வந்து நம்ம போடுறதில்ல. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக வந்து 3 ரெசிபி போட்டிருக்கோம். நிறைய யாராவது பார்த்து உங்களுக்கு என்ன தேங்க்யூ நிறைய பார்த்துருக்காங்க. நிறைய ஆர்டர்கள் வந்து கல்யாண ஆர்டர்கள்லாம் எங்களுக்கு வந்தது. ஒரே நாளில் கூட ஒரு 50,000 ரூபா ஆர்டர்லாம் கூட நிறைய கொடுத்தாங்க எல்லாமே. ஓகே, நிறைய கல்யாணங்கள் போன ஆவணி மாதத்தில் எல்லா கல்யாணங்களுக்கும் ஆர்டர்கள் நிறைய யூடியூப்பை பார்த்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல விஷயம். எல்லாருக்குமே நன்றி. இந்த யூடியூப் பார்த்தவா, அடுத்தவங்க சொல்லி பார்த்தவா, எங்களை கான்டாக்ட் பண்ணவா, இன்னும் பண்ண போகிறவா எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் குழு, எங்கள் டீமு, எங்கள் கடையை சார்பாக. ஓகே, எப்படியும் நீங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் பண்ணி செஞ்சு எல்லாரும் மக்களுக்கு எப்படியும் போய் சேர்றது, அதுதான் பெரிய விஷயம். எல்லாம் யாருமே கஷ்டப்படாமல் இதை பார்த்த உடனே எப்படி நம்ம பொருட்கள் போடலாம் பண்ணலாங்கிறத எல்லாம் நேரடியாகவே பார்த்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் வளர்ந்துருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் இந்த வாட்டி தீபாவளி பழக்கம் தருவீங்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக. ஓகே, நல்ல விஷயம். உங்கள் கடையில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து குடும்பமாக வந்து பண்ணுறதுனால இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. குடும்பமாக பண்ணுறதை விட அதில் இருக்கிற ஒரு அக்கறை, எந்த இடத்துல ஆள் கம்மியாக இருக்கோ அந்தந்த இடத்துல இந்த வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க.
ஓகே ஓகே. அது மாதிரி வந்து ஒரு கணக்கெல்லாம் கிடையாது. அனைவரும் பெண்களா வச்சு நீங்க வேலை செய்யும்போது இன்னும் வேற மாதிரி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். நல்ல விஷயம். நல்ல அவங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், அதுக்கு போக இங்கே வரணும். நல்ல விஷயம். சுட முறுக்கு நம்ம பண்ற முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணா அது ஒரு அந்த ஃப்ளேவர் தேங்காய் வாசனை நல்லா மொறுன்னு இருக்கு, சூப்பரா வந்தது. வெரி வெரி குட். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டைல்ல இந்த தேன் குளிர் முறுக்கு எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. தீபாவளி முறுக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் எல்லார் வீட்லயும் தீபாவளிக்கு இதுதான் பண்ணுவாங்க. கை முறுக்கு எல்லாருக்கும் பண்ண தெரியாது. ஓகே, அதனால இது ஈஸியா பண்ணலாம், சுத்தலாம். இது வந்து பலகாரம் கூட 2 முன்னாடி பழகிட்டாங்க. எல்லாருமே இது வீட்டில் வந்து பண்ணுவாங்க. தீபாவளி அப்படின்னா வீட்டில் ஒரு எண்ணெய் வச்சு ஒரு பலகாரம் பண்ணணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அதனால அவன் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பண்ணிக்குவாங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ அதாவது நம்ம ஒரு வீடியோக்கும் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு வரேன். அதே டைமில் இந்த எல்லா பலகாரம் யாராவது கேட்டாங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் தர முடியுமானால கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது நம்ம எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறோம். 9443203742. இன்னொரு நம்பர் இருக்குது 9944119826. ஓகே. இந்த தீபாவளிக்கு ஒரு அருமையான தேன் குளிர் முறுக்கு எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இந்த கை முறுக்கு, அதிரசம், உப்பு சீடை இதெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிமா. நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.